ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து தியா, தருண், அதுக்கப்புறம் சுடர் 3 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தருண் சுடர் எந்த தப்புமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தருண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்களில் தருண் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சுடர் எந்த தப்பும் பண்ணலை, தியா மேலே இருக்கிற கோவத்தில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் எல்லாமே விஷயம் தெரிய வந்துச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் கேப்டன் அங்கிள் தான். ஸோ மேமுமே கூட அவங்கள வார்ன் பண்ணாங்க. சுடர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியே நிரூபிச்சிட்டாங்க தெரியுமா. சுடர் எந்த தப்புமே உண்மையிலே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொன்ன உடனே இப்போ தான் எல்லாருக்குமே எல்லாமே புரியுது. அப்போது சண்முகம் கிட்ட சுடர், சாரிம்மா, இந்த மாமா கூட உன்னை கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல, நான் தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொன்னேன் இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும், சாரிடா, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நான் உன்னை நம்பியிருக்கணும், நம்பாதது ஏன் தப்பு தான், நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல, தப்பு பண்ணால் கண்டிக்கிறது உங்களுடைய கடமை தானே மாமா, நான் எந்த தப்பு பண்ணலை நிரூபிச்சிட்டாருல்ல கேப்டன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போது நம்ம அபிக்கு சுடர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. யார் என்ன சொல்லியிருந்தாலையும் சுடரை நாம் நம்பியிருக்கணும். நாமளே நம்ம அம்மா சுடர்கிட்ட ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுட்டோம். சுடரோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு சைடு தியா, பாத்தியா, நீ சுடர் மேலே இருக்கிற கோவத்தில் சுடர் இதை பண்ணியிருப்பாளா மாட்டாளான்னு யோசிக்காமல் சுடர் மேலே படியை போட்டுட்டேன். இப்போ பாத்தியா, சுடர் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ இப்போ என்ன பண்ண போகிற, உன் மேலே இருக்கிற கோவத்தில் இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சண்முகம் சொல்லவும், சாரிப்பா, சாரி சுடர், நானுமே இப்படி நீ பண்ணியிருப்பேன்னு எதிர்பார்க்கல, ஸோ சாரி, இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் அன்னைக்கு உன்னை பார்க்கில் விட்டுட்டு வந்ததுனால நீ இப்படி பண்ணியிருப்பியோன்னு நான் தான் அப்படி புரியாமல் யோசனை பண்ணி சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு இங்கே தியாவும் சொல்கிறாங்க. பரவாயில்ல தியா அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. நான் கூட அந்த கோவத்தில் தான் இவ பண்ணியிருப்பாளோ என்னமோன்னு நினச்சேன், ஆனால் இவ பண்ணலையா? ஆமாம், நீ இதை பண்ணலையா, இல்லை நீ தப்பிக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டூடெண்ட் மேலே பழி போடுறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் நடந்தது தெளிவாக சொல்கிறேன்ல, கேப்டன் அங்கிள் தான் மிஸ் கிட்ட பேசி, மிஸ் தான் எல்லார்கிட்டையும் விசாரித்து நீங்கள் தப்பு பண்ணதே எனக்கு தெரியும், சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி, ஸோ மிஸ் தான் எல்லா உண்மையும் வர வச்சுட்டாங்க. தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு எதுக்காக பண்ணன்றதையும் சொல்லிட்டான். ஸோ இதுக்கப்புறமா சுடர் மேலே நம்ம சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எனக்கு தெரியும் சுடர் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு, நான் சுடரை நம்பினேன் அப்படின்னு தருண் சொல்கிறாங்க. தருண் கூட நம்பியிருக்கான், நாம தான் நம்பாமல் போயிட்டோம், அவளை புரிஞ்சுக்காம போயிட்டோம், சுடர் மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சண்முகம், அபி எல்லாருமே. இன்னொரு சைடு இங்கே, அம்மு என்கிட்ட பேசுங்க அம்மு, நான் எந்த தப்புமே பண்ணலை, கேப்டன் அங்கிள் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபித்து காட்டிட்டாரு, நீங்கள் என்கிட்ட பேசுங்க அம்மு, நீங்கள் திரும்பவும் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நான் தான் இந்த தப்பு இப்போ பண்ணலைல்ல, உங்ககிட்ட நான் பேசலாமா? உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்த பொண்ணு அம்மு, எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் நான் செய்வேன், உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவங்களுக்கு கூட நான் நல்லது தான் நினைப்பாமு, நான் உங்கள் வளர்ப்பு கண்டிப்பாக தப்பாக போகாதம்மு, என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அம்மு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க அபி. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சாரிடா தங்கம், சாரிடா, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், கோவப்பட்டு அம்மா நிறைய திட்டேன், அடிப்பேன் நல்லா வேற சொல்லிட்டேன், சாரிடா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. பரவாயில்ல அம்மு, ஆனால் இனியாச்சு நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொன்னால் என்னை நம்புங்க, அது போதும் அம்மு, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட தெரியுமா, நீங்கள் என்கிட்ட பேசலன்னு நான் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் லஞ்ச் டைம் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, சுடர் அழுதுகிட்டே தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தா, அங்கேயும் அழுதுகிட்டே தான் இருந்தா, அவள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் கேப்டன் அங்கிள் இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி சுடர் எந்த தப்பும் பண்ணலன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு ஸோ இவங்க சாரி கேட்குறாங்க. அப்புறமா சண்முகம் இருந்துக்கிட்டு சுடர்கிட்ட, யார் சுடர் அது, நீயும் ரொம்ப நாளாக கேப்டன் அங்கிள் சொல்லிக்கிட்டே இருக்க, நான் தான் அவரை இது வரைக்கும் இன்னும் பார்க்காமே இருக்கேன், அவர் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல, கண்டிப்பாக ஒரு நாள் அவரை நான் பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு இன்னொரு தடவை அவங்கள பார்த்தா நீ கூட்டிகிட்டு வரையா, இல்லை அவங்கள எங்கேயாச்சும் பார்த்தா நீ எங்களுக்கு சொல்லு, நாங்கள் அவரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாமா, நான் சொல்கிறேன், கேப்டன் அங்கிளை ஒரு முறை நான் நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால்
அப்போ நீங்கள் யாருமே இல்லை, அன்றைக்கி எனக்கு கொழுவி கொட்டுச்சு இல்லை மாமா, அப்போ தான் எனக்கு அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் உங்ககிட்ட சொன்னேன்னு, நீங்கள் யாரும் இல்லாததுனால தான் அவரை பார்க்க முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்லிட்டு சுடரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியும் ஒரு வழியாக சுடர் நீ எந்த தப்பும் பண்ணலை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சாரி கேட்டுட்டு சுடர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சுடர் போயிட்டு தியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், என்னுடைய ஹோம்ஒர்க்கே நானே பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்ததும் சண்முகத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடந்த பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாசமாக இருக்காங்க பார்த்தியா. சுடர் நாம் எந்த தப்பும் பண்ணலை, தியா வந்து நம்ம மேலே பழிய போட்டுட்டா அப்படின்னு சுடருக்கு கொஞ்சம் கூட தியா மேலே கோவப்படாமல் தியா கூட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாளே அதுதான் அவளுடைய குணம், நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அப்போவும் நினைக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே வெற்றிக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுடர் ஞாபகமாகவே தான் இருக்குது. ஸோ சுடருடைய விஷயங்கள் இப்போ அடிக்க அவருக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கிறதும் தப்பு தானே, சுடர் எந்த தப்பும் பண்ணலன்னு ஸ்டூடெண்ட் கிட்ட நிரூபித்தோம். ஆனால் இப்போ அதிக வட்டிக்கு விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு, அதாவது வீட்டை நிலத்தை பத்திரத்தை அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டு அதை அவங்க கட்ட முடியாமல் திரும்பவும் வீட்டை நாமளே எடுத்துக்கிறது, இதெல்லாமே ரொம்ப பெரிய அநியாயம் தானே. எப்போ அவங்களால முடியுமோ அப்போ பணத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டை வாங்கிக்கிட்டோமே, அதுக்கு எவ்வளோ வட்டியோ அதை கணக்கு போட்டு நம்ம வாங்கிட்டு அவங்களோட வீட்டை திருப்பி கொடுத்துடலாமே. ஆனால் அப்படி எதுவும் பண்ணாமல் கர்ணா பணம் கொடுத்தோன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டை அபகரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் தப்பு தானே, இவ்வளோ நாளாக நாமளுமே தப்பு தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது இப்போது நம்ம வெற்றிக்கு புரிய ஆரம்பிக்குது. அபி சொல்லி திருந்தாத வெற்றியோர ரத்தத்திலேருந்து வந்த சுடர் சொல்லி தான் அவருக்கு எல்லா விஷயங்களுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இதுக்காக கர்ணா கிட்ட அப்பப்போ பேசவும் செய்கிறாரு. ஆனால் அப்படி பேசுறதுனால இப்போது வெற்றி மேலே தான் பழி அதிகமாக விழுது. ஒரு வேளை அபிக்கு இவனே ஹெல்ப் பண்ணியிருப்பானோ, இவன் தான் பரோலில் வெளியில் வர ஹெல்ப் பண்ணியிருப்பானோ அப்படின்ற சந்தேகம் கர்ணாவுக்கு ஸ்வேதாவுக்கு தோண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிலேருந்து அவள் கொலையே பண்ணலைன்னு ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தாலும் வருவா. அப்படி வந்தாலையும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளையும் மீறி இப்போ பரோலில் வெளியில் வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு யார் காரணம், யார் இடம் கொடுத்துருப்பா? கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் எல்லாமே அவள் வெளியில் வந்திருப்பா. ஒன்று அந்த மாணிக்கம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், எந்த சம்மந்தமே இல்லாமல் மாணிக்கம் அவளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவள் எதுக்கு பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா. இப்போது அவள் வெளியில் வந்த விஷயத்த இவனும் ஏற்கனவே மறைச்சிட்டான், இவனும் ஹெல்ப் பண்ணுறான், நம்மக்கிட்ட வட்டி அதிகமாக விடுறத தப்புன்னு சொல்கிறான். வர நிறைய விஷயங்களை வெற்றி நம்மக்கிட்ட மறைச்சிடுறான். ஒரு வேளை வெற்றியே அபிக்கு துணையாக இருப்பானோ, நம்மளை நம்பாமல் நமக்கு விசுவாசியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு காதல் இன்னமும் அவனோட மனசுக்குள்ளே இருக்குமா, அவளை வெளியில் பார்த்த உடனே அதுதான் நம்மக்கிட்ட எதையும் சொல்லாமல் மறைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு வெற்றி மேலே வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது கர்ணாவுக்கு. அதே மாதிரி வெளியில் ஆட்களை விசாரிக்க சொல்லியிருந்தாங்க, எங்கே தங்கியிருக்காங்க அபி, என்ன எதுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேடுறதுக்காகவும் வெளியில் போயிருக்காங்க. அப்போது அவர் தேடிட்டு இங்கே கர்ணாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வரும்போது தான் வெற்றியை சந்திக்கிறாங்க. ஸோ எங்கடா போயிட்டு வரீங்க, எல்லாரும் காலையிலேருந்து உங்களை தேடுனா யாரையுமே கண்ணில் படலை, உங்களுக்கு வேலை இருக்குது வாங்கடா போகலாம் அப்படின்னு வெற்றி கூப்பிடுறப்போ, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கர்ணா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், முக்கியமான விஷயமா என்ன, சரி சொல்லு, அதை நான் போய் சொல்லிட்டு வரேன், நீங்கள் எல்லாரும் வேலை இருக்குது அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை வெற்றி கர்ணா கிட்ட தான் சொல்லுவோம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னை மீறி அப்படி என்ன கர்ணாக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, என்ன கர்ணா என்கிட்ட சொல்லாமல் இது வரைக்கும் என்னத்தை செஞ்சுருக்கான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லாமல் தவிக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து தயங்கி நின்றுட்டு இருக்கவும், சொல்லுங்கடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, அதான் அந்த அபி இருக்கால, அவள் பரோலேருந்து வெளியில் வந்த விஷயத்த நீ சொல்லாமல் மறைச்சிட்டல, அவள் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னாங்க, அதான் அவளை பற்றி டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு வந்தோம். அப்போ தான் அவள் யாரோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அந்த அட்ரஸும் கூட எங்ககிட்ட இருக்குது, அதை தான் நம்ம கர்ணா கிட்ட காட்டுறதுக்காக நாங்கள் இப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, நான் கர்ணா கிட்டவே வெளியில் வந்த விஷயத்த சொல்லலைன்னு என் மேலே இருக்கிற கோவத்தில் உங்ககிட்ட ஆள் தேடிட்டு வந்து சொல்லியிருக்கானா, அப்படி அவன் என்கிட்டே கேட்டிருந்தா நானே இதை சொல்லியிருப்பேனே, எனக்கே அவள் எங்கே தங்கியிருக்கான்ற விஷயம் தெரியும், நானே இந்த விஷயத்த கர்ணா கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வெற்றி, கர்ணா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொல்லிட்டு இல்லைடா போங்கடா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது கர்ணாவுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு, அதனால தான்
ஸோ பசங்களை விட்டு அபி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவளே எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியில் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அபி தங்கி இருக்கிறது சொந்தக்காரங்க வீடு கிடையாது, அவருடைய சொந்த அண்ணன் வீடு. ஸோ அவரோட அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா அபிக்கு அண்ணன் இருக்கிற விஷயமும் கருணாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அவள் எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதிட்டு போகிறா, எங்கேயாச்சும் என்னமாச்சும் பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போகட்டும். ஆனால் கருணாவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கால, அது வரைக்கும் கருணா அமைதியாக இருக்க வேண்டியது தானே. அவள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கா? இப்போது பிளாக்மெயில் கால்ஸும் வரதில்லைன்னு கருணா சொல்லிட்டான். அப்புறம் எதுக்கு அபிக்காக இவன் இவ்வளோ பயப்படுறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை கொடுக்கக்கூடாது நாம. அப்புறம் திரும்பவும் நம்ம அபிக்கு அண்ணன் இருக்கிற விஷயத்த நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு என்னையும் பழி போடுவாங்க, அவங்களும் திரும்பவும் அந்த குடும்பத்தை ஏதாச்சும் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு கருணா கிட்ட அந்த அட்ரஸை கொடுக்காமே வெற்றி வந்து என்ன பண்ணுறாரு, அதை கிழிச்சு தூர போட்டுடுறாரு. தூர போட்டுட்டு இங்கே கருணா கிட்ட போய் நிற்கிறாங்க. என்ன கருணா, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையே வெற்றி அப்படின்னு. இல்லை கருணா, நீ இப்போ வர வர நீ நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் ஸ்வேதா மேலேருந்து இறங்கி வந்து, நீ எல்லா விஷயத்தையும் சொல்கிறியா இருக்கும் உன்கிட்ட சொல்கிறதுக்கு, ஆமாம் நீ யார் இந்த குடும்பத்துக்கு, உன்கிட்ட என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம். இங்கே பார், மகேஷ்காக நீ இப்போது பாடி கார்டாக இருக்க, அதுக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கோம். செஞ்சிச்ச தப்புக்கான பிராய்ச்சித்தையே நீ அனுபவிச்சுட்டு இருக்க, அதுக்காக மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க. இல்லைன்னா உன்னை எப்போவோ அந்த அபி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு என்னால் முடிக்க இருக்க முடியும். தோ இவர் தான் நீ இங்கே இருக்கணும்னு பிடிவாதமாக வச்சிருக்காரு, அதோட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நீ கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்காத. அவர் பண்ணுறது சரியாக தான் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க, யாரையும் அதிகமாக நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்வேதா அங்கிருந்து சொல்லிட்டு போகவும் இங்கே வெற்றியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுது. அவ்வளோதான் இல்லை கருணா, எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, அந்த ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்றதுக்காகவே என் மேலே இருந்த முழு நம்பிக்கை உனக்கு உடஞ்சி போச்சு இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை கருணா, சாகிற வரைக்கும் உனக்காக உயிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெற்றி வந்து போயிடுறாரு. இதுதானடா எனக்கு வேணும், நீ எல்லாத்தையும் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ நம்பணும் இல்லைடா, அதுக்கு தானே நீ வேணும் எனக்கு. நீ என்ன முழுசாக நம்பணும் இல்லை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை உனக்கு ஒரு துளி அளவு சந்தேகம் வந்து உடஞ்சா கூட நீ மொத்தமாக என்னை விட்டு போயிடுவல்ல, அதுக்கு தானே இந்த விஷயத்தில் உன்னை என் பக்கம் நான் இழுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே கருணா மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த அபியை கூடி சீக்கிரம் தீர்த்து கட்டினா இல்லையா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஆட்கள்லாம் வந்துடுவாங்க, அவள் எங்கே இருக்கிறான்ற டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சி வந்து சொல்லிடுவாங்க, அப்புறம் இருக்க அவளுக்கு சாவு தான் என் கையால் அப்படின்ற மாதிரி இங்கே கருணா கொடை வெறியோடு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி அந்த அட்ரஸை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு அப்படின்ற விஷயம் கருணாவுக்கு தெரியாது. காத்துட்ருக்காங்க பசங்களுக்காக. ஸோ வெற்றியும் வந்து அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ அட்ரஸை கண்டுபிடிச்சோம் வெற்றி அந்த அட்ரஸை கருணா கிட்ட கொடுக்க விடாமல் அதை வாங்கி தூர கிழிச்சு போட்டுடுறாரு அப்படின்ற விஷயம் கருணாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.